சரி, எதை கட்டுப்படுச்சா சொல்லுங்க. மூச்சு இழுக்க கூடாதுன்னா பேசாம இருக்குதா? இல்ல இல்ல. ஏன்? உங்க மூச்சு தாங்க, உங்க உடம்பு தாங்க, உங்க நுரையீரல் தாங்க. ஏன் கட்டுப்பட மாட்டேங்குது? அது அது வேலை கடவுள் கொடுத்த கட்டல. சரிங்களா? சரி, அடுத்த டெஸ்ட் வச்சிருமா? மறுபடியும் கண்ணு கொடுங்க. ஹார்ட்டை பார்த்து சொல்லுங்க. சைலண்டா லேப்டாப் அடிச்சு வச்சு காதுல செவிடாயிடுச்சு எனக்கு. லேப்டாப் அடிக்கிற வேலை வைக்கிறோம். சைலண்டா இருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருல, அமைந்திருந்து நானே தேவனிருந்து அறிந்து கொண்டு பி ஸ்டில். கடவுள் முன்னாடி ஸ்டில்லா சைலண்டாரு. கடவுள் சொல்லியிருக்காரு, அமைதியா இருக்கு. கடவுளுக்காக காத்திருக்கிறவன் புதிய ஆப்ஷன் சொல்லுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. சரிங்களா? 40 அப்போ சைலண்டா இருங்க. ஹார்ட்டை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப ஹார்ட்டை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப சவுண்ட் வருஷம் முன்னா டெய்லிங்க நிமிஷத்துக்கு 12 முறை, 72 முறை இல்லையா? 120 பார் 80 டொப்பு அடிச்சு காதுல செவிடாயிடுச்சு. சைலண்ட், பி சைலண்ட் சொல்லுங்க. ஹார்ட்டை பார்த்து பி சைலண்ட் சொல்லுங்க. இதுதான் பார்ப்போம் யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணி சைலண்டா இருக்க வைக்க முடிஞ்சுங்க. வெற்றி பெற்று யாரும் பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சிடும். சைலண்ட் ஆச்சுன்னு அடுத்தது என்ன ஆகுன்னு தெரியும். டப்பு ஒரு ஆள் சாயம் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? நீங்க வெற்றி பெற்றுட்டீங்களா டக்கு சாஞ்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்பு பொத்து விழுந்துடும். ஓகே, இப்ப கண்ண பாருங்க. உங்க மூச்சை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்ல. உங்க ஹார்ட் உங்களால் நிக்க வைக்க முடியுதா? இல்ல. சரிங்களா? அது கடவுள் கொடுத்து கட்டல. சரிங்களா? அது என்ன பண்ணலாம்? அது வேலை, அது சரியா இருக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாம் உள்ள வந்துருங்க பிளீஸ். சகோதர சகோதரிகள்லாம் தயவு செஞ்சு அங்க இருக்கிறவங்களா உள்ள வந்துருங்க பிளீஸ் பிளீஸ். இப்ப புரியுதுங்களா? நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது என்னுடைய முயற்சியிலையோ என்னுடைய திறமையிலையோ நான் விரும்புறதால இல்லை. கடவுள் அனுமதிக்கிறார். நீ உயிரோடு இரு, நீ உயிரோடு இரு, நீ வாழ்ந்துரு, நீ வாழ்ந்துரு, ஞாபகமா வாழ்ந்துரு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு அனுமதி கொடுத்தாருன்னா உயிரோடு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கொண்டு போயிடும். சரிங்களா? அப்போ நான் வாழறதுக்கு கடவுள் என்ன அனுமதிக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி எது துடிக்குதுன்னா நம்ம நாலேஜ் இருக்கிறது முன்னாடியே துடிச்சிட்டு இல்லையா? அப்போ நம்முடைய அனுமதி இல்லாம தான் நம்ம உடம்புல செயல்படுற காரியங்கள் நடந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடந்து. சரிங்களா? இது யார் பிக்ஸ் பண்ணலையா? கடவுள் பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா உங்க முயற்சியிலோ உங்களுடைய திறமையிலோ நம்ம உயிரா இல்லை. சரிங்களா? நம்ம உயிரா இருக்கிறது கடவுளுடைய கிருபையில் அவருடைய ஆத்மாவில் தான் உயிரா இருக்கிறோம். எவ்வளவு நாள் அனுமதிக்கிறாரோ அவ்வளவு நாள் அந்த பூமியில உயிரோடு இருக்கும். எவ்வளவு நாள் அவர் அனுமதிக்கிறார் அது வரைதான் என் உடம்புல இருக்க பார்த்து என்ன பண்ணலாம்? அது வர ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லைன்னா என்ன ஆகாது? முடிஞ்சு போச்சுன்னா சார் இப்ப எழுந்திருக்கலாமா? எல்லாம் யூத் எல்லாம் எழுந்துருங்க. எழுந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சொகுசா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கேடா டக் 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 எழுந்துருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட். அப்போ பேதுரு சாதாரண பேதுரு அதனால என்ன பேதுரு? மீன்பிடி பேதுரு இல்லையா? மீன் பிடிக்கிற பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயேசு கிட்ட வந்தவன்ல இயேசு எப்போ பேதுரை பார்த்து உன்னை மீன் பிடிப்பவன் ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா? உன்னை மீன் பிடிக்கிறவனா மனிதரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா? சாதாரண மீனவர் இல்லையா? சாதாரண மீனவரை பார்த்து இயேசு சொன்னாரு, உன்னை நான் மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன். இப்ப எப்படி இருக்காரு பேதுரு? மீனவர் பேதுரு, புனித பேதுரு அவன் இருக்காரு இல்லையா? இல்லையா? தோல்நோய் சீமோன் அவர் தீவிரவாதி சீமோன் பேர் இருக்கார். தீவிரவாதியை சுத்தி இருந்தார். அவருக்கு என்ன பேர்? என்ன சீமோனா இருக்காரு? புனித சீமோனா இருக்கிறார். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ மத்திய எப்படி இருந்தாரு? அவர் டாக்ஸ் கலெக்டர் இல்லையா? சாதாரண டாக்ஸ் அவர் ஆபீசர் இருந்தாரு. கடைசியில் எப்படி இருக்கிறாரு? அவர் இயேசுவை தொட்டாரு. என்ன பின் சொல்லுங்க சார். இப்ப என்ன இருக்காரு? என்ன பின் சொன்னார் இல்லையா? இப்ப என்ன இருக்கிறாரு? புனித மத்திய. சாதாரண மனுஷன் ஆண்டவர் அழைத்த போது அவருக்கு யாரெல்லாம் இயேசு பின்பற்றி இறை வாக்கு நடந்தாங்க அவங்க என்ன இருக்காங்க? புனிதர்களா இருக்கிறாங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்மளே பார்த்து ஆண்டவர் அழைத்து வந்திருக்காங்க. சரி, இது கத்தால வந்திருக்கா, அம்தாடுல வந்திருக்கா, குவைத்துல வந்திருக்காங்க, ஆந்திராவில் வந்திருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்காங்க, ஸ்டேட் வந்து நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க. சரிங்களா? எதுக்காக? உங்களே புனிதராக்குறதுதான் வேலை. சரிங்களா? நம்ம யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ என்னை புனிதராக்குறதுக்கு கடவுளுக்கே கஷ்டமா இருந்தா ஈஸியா இருந்தா ஈஸியா இருக்கு. இப்போ என்ன புனிதராக்குறதுக்கு நான் உலகில் ஒளியாவது உலகில் ஒப்பாகிறதுக்கு
இயேசுவை போல சாயலா மாறத்துக்கு கடவுளுக்கு கடினமானது ஈஸியா இருக்கும். தலையாட்டோட வாய்ப்பு சொல்றோம், உள்ளத்தில் விசுவசித்து நாவினால் அறிக்கை செய்பவன் மீட்பை பெறுவான். யாரெல்லாம் அறிக்கை செய்யறீங்க, யாரும் உள்ளத்துல விசுவசிக்கிறீங்களோ அவன் என்ன பண்ணீங்க, கடவுளுக்கு ஏற்படையாக யாரும் நாவின் அறிக்கை செய்யறீங்களோ மீட்பை பெறுவோம். அப்போ கடவுளுக்கு கடினமானது ஏதாவது இருக்கா? என்ன மனமாத்த கடவுளால் முடியுமா? முடியும். என்ன புனிதனாக்க கடவுளால் முடியுமா? முடியும். இல்ல, கடவுளுக்கு இது கடினமானது இல்ல. இந்த பாட்டை பாடலாமா? என்னன்னு பாடலாம்? பாட்டை போஸ்ட் பண்ணிவிட. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. புரியுதா? என்ன பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு கடவுளுக்கு கடினம் இல்லை. என்ன புனிதனாக்கிறதுக்கு கடவுளுக்கு புனிதம். என்ன பரிசுத்தமாக்கிறதுக்கு கடவுளுக்கு கடினமானது. சரி, கடவுளுக்கு எல்லாம் ஈஸி. சரிங்களா? பாடலாமா? ஓகே. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசுப்பா, முடியாதது எதுவும் இல்லை. பாடலாமா? நீங்க தான் டான்ஸ் போடுறீங்க, டான்ஸ் எனக்கு தெரியாது. சரிங்க, பாடலாமா? வெளியே இருக்கிற ஒவ்வொரு உள்ளது எல்லா வெளியே இருக்க சந்தோஷம் தயவு செய்து உள்ள வந்து ப்ளீஸ். ரெடி? கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. 3 4 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. மறுபடியும் கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும். கடினமானது எனக்கு எதுவும் இல்லை. ஆடுறதுக்கு என்னால கடினம் இல்லை. என்னால ஆட முடியுமா? ஆட முடியாதா? எத்தனை வயசு? 90 வயசு வாலிபர் ஒருத்தர் வந்திருக்காரு. சரிங்களா? அவருக்கு கட்டி முடிச்சேன். 90 வயசு வாலிபர். சரிங்களா? அப்போ இவ்வளவு தூரம் வரதுக்கான கடினம் இல்லை. ஆடுறதுக்கே கடினப்படுறீங்க. கடினமானது அதாவது ஆடுறதுக்கு கடினமானதே இல்லையா? யாரெல்லாம் ஆட முடியும், எனக்கு அது ஈஸி, கடினம் இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, என்னோட ஆடுங்க. சரியா? ரெடி? கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, 3 4 முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, 3 4 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, 3 4 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. அந்த ட்ரெயின் அப்படி சைலண்டா இருக்கு. அந்த 4 ஒரு பங்கு சைலண்டா இருக்காங்க. யூத் அது 3 யூத். ஐயா, நான் எவர் யூத் ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கேன். விட்டீங்கன்னா எவர் யூத்லாம் மேல வந்துருவாங்க. சரியா? 90 வயசு யூத்லாம் மேல ஏற்றிடுவேன். சரிங்களா? அது உங்களுக்கு சகனமா இருக்கு. சரிங்களா? பாடலாமா? யூத்தா இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஆடுங்க. நானே எவர் யூத். சரிங்களா? எவர் யூத்தே ஆடிட்டு இருக்க. யூத் எப்படி இருக்கா? ரெடியா? 1 2 3 4 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, கடினமானது எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கியே உன் புயற்காதே, ஓங்கியே உன் புயற்காதே, நீக்கப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தை உணர்ந்து பாருங்க. நீக்கப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறேன். எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை.
இயேசுவின் வல்லமையினால் ஜெபிக்கிற பரிசுத்தம் நன்றி நன்றி விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆவிக்குரிய அனைத்து நெய்களுக்கு பொழிந்துள்ளவரே உமக்கு கோடி நன்றி சொல்ல கோடி நன்றி நன்றி ஈஸ்வர பதிக்கா அமைச்சர பதிக்கா நன்றி நன்றி அவர்கள் ஆசீர்வாதங்கள் ஈஸ்வர பதிக்கா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தந்தவரே பொழிந்துள்ளவரே மக்கள் நன்றி ஆவியான அனைத்து கற்றுக்கொண்ட ஆவியான மக்களை வாக்குகள் ஆவியான எங்கள் உள்ளத்தை நிரப்புகிற மக்கள் நன்றி ஈஸ்வர பதிக்கா அமைச்சர் பொங்கிய ஜீவ ஊற்று ஒவ்வொரு இருதயங்களுக்கு நேரத்தில் பொங்கிய வழி இயேசுவின் வல்லமையால் ஜெபிக்கிற மாதிரி சுத்தேக்கும் ஆற்றல் விண்ணகத்தின் ஆவியால் தூயாய் சுத்தேக்கும் ஆற்றல் ஒவ்வொரு நேரத்தில் வீழ்ச்சியான ஒவ்வொரு சுத்தேங்களும் உடலை தீச்செயல் ஒவ்வொரு சுத்தேங்களும் வீழ்ச்சியான அமைக்கிற ஆவலை எடுத்து மதிப்புகள் உங்களுடைய தீச்செயல் தூய தோற்றப்படுங்கள் விஷ்ணு மறக்கலாம் மறக்கலாம் விஷ்ணு மறக்கலாம் விஷ்ணு ஒவ்வொரு உடலை தீச்செயல் அதை தெரிவிக்கும் இயேசு பலனை ஜெபிக்கிற மாதிரி Vishana Marikana, Vishana Marikana, Vishana Marikana, Vishana Marikana, Vishana Marikana, Vishana Marikana, Vishana Marikana,